தஞ்சையில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பழங்கால பெருமாள் சிலையை 12 ஆண்டுகளாக மறைத்து வைத்து தற்போது வெளிநாட்டிற்கு விற்க முயன்ற சம்பவம் அம்பலமானது எப்படி? 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றை தூர்வாரும் போது கிடைத்த உலோக பெருமாள் சிலையை தற்போது வெளிநாட்டில் விற்க திட்டமிட்ட கும்பல் போலீசில் சிக்கியிருக்கிறது. பெருமாள் சிலையை கைப்பற்றி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரியவந்த திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக பழங்கால சிலையை கடத்தப்படுவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட எல்லை போலீசாருக்கு அலர்ட் விடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பாதையில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். அப்போது தஞ்சை செங்கிப்பட்டி அருகே உள்ள மேலத்திருவிழாப்பட்டியில் சந்தேகத்திற்கிடமாக சாலையோரம் நின்றிருந்த காரை அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். காரில் இருந்த ராஜேந்திரன், தினேஷ், ஜெய்சங்கர், விஜய் உள்ளிட்ட 7 பேரை கீழிறக்கி பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். பின்னர் சல்லடை போட்டு தேடியதில் காரில் 2.5 அடி உயரமுள்ள பழங்கால உலோக பெருமாள் சிலை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மிரண்டு போன அதிகாரிகள் உலோக சிலையை மீட்டு காரில் இருந்த 7 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் மீட்டெடுக்கப்பட்ட உலோக சிலை குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. பிடிபட்ட 7 பேரில் ஒருவரான தினேஷ் என்பவரின் தந்தை 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொழுவூர் ஆற்றில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது இந்த உலோக பெருமாள் சிலை கிடைத்துள்ளது. அதிர்ஷ்டம் அடித்ததாக உணர்ந்தவர் சிலை கிடைத்தது குறித்து வருவாய்த்துறையிடம் தகவல் அளிக்காமல் தனது மாட்டுக் கொட்டாயில் அதை மறைத்து வைத்துள்ளார். 12 ஆண்டுகள் கடந்து தினேஷ் அவரது தந்தைக்கு பிறகு மாட்டுக் கொட்டாயில் மறைத்து வைத்திருந்த சிலையை கண்டெடுத்துள்ளார். அவரும் வருவாய்த்துறையிடம் தெரிவிக்காமல் பணத்திற்கு ஆசைப்பட்டு சிலை விற்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்தவர் உலோக பெருமாள் சிலை குறித்து தெரிந்து சென்னையைச் சேர்ந்த ராஜேந்திரன் உதவியை நாடியிருக்கிறார். 2 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி பெருமாள் சிலையை வெளிநாட்டிற்கு கடத்த இருந்ததும் அதற்குள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 7 பேரையும் கைது செய்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்தனர். இந்த சிலையானது 15 முதல் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர்கள் காலத்து சிலையாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றை தூர்வாரும் போது கிடைத்த சிலையா, இல்லை திட்டமிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தி தற்போது கைமாற்ற இருந்தார்களா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இவ்வழக்கில் சிலை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த வெளிநாட்டு குருவிகள் யாருக்காவது தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர்.